Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சத்து சுவையும் நிறைந்த பச்சைப்பயிறு தோசை. ஒரு அருமையான தோசை ரெசிபிங்க. இந்த தோசையில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம இங்கே அரிசி எதுவும் சேர்க்காம பச்சைப்பயிரோட ஓட்ஸ் சேர்த்து இந்த தோசை செய்கிறோம். ரொம்ப சத்தானது, கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம ஈஸியாக பிளான் பண்ணி செஞ்சிடலாம். ஏன்னா இந்த மாவை அரைச்சி புளிக்க வைக்கணும்னு நல்லா அவசியம் இல்லை. ஜஸ்ட் அரைச்ச உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். ஏன்னா பச்சைப்பயிறு ஒரு அருமையான ப்ரோட்டீன் ரிச்சு பருப்பு. அதாவது அந்த முழு பயிர் அந்த தோலோடவே நம்ம ஊற வச்சு அரைச்சி இங்கே தோசை செய்கிறோம். ஸோ அந்த நார் சத்தும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் பச்சைப்பயிறு நம்ம அடிக்கடி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. வாரம் ஒரு முறை நாள் கண்டிப்பாக பச்சைப்பயிறு ஏதாவது ஒரு ரெசிபியில் எடுத்துக்கணும். நான் நிறையா ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தோசை. பச்சைப்பயிரோட இங்கே ஓட்ஸும் சேர்த்து தோசை செய்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எல்லா விதமான சட்னி சாம்பாரும் பொருத்தமாக இருக்கும். நான் இன்றைக்கி இதோட பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு கத்திரிக்காய் கடையல் சட்னி. அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்கை கொடுத்துருக்குறேன். இப்போ வாங்க அருமையான சத்தான பச்சைப்பயிறு ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு அளந்தெடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்குங்க. நல்லா அந்த முழு தோலோடு இருக்கிற முழு பச்சைப்பயிறு எடுத்திருக்கிறேன். இதில் சத்துக்கள் அதிகம். இதை நம்ம ஒரு பெரிய பவுலில் சேர்த்து நல்ல தண்ணி விட்டு ஒரு 2-3 தடவை அலசி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இங்கே கழுவின பச்சைப்பயிரில் நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். ஊற வச்சிடலாங்க. மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஊறணும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. ஸோ இங்கே ஓவர் நைட் நான் ஊற வைக்கிறேன். முடி வச்சிடலாம். இப்போ ஓவர் நைட் பச்சைப்பயிறு ஊற வச்சு நல்லா ஊறின பச்சைப்பயிறு ரெடியாக இருக்குங்க. இது ரொம்ப நல்லது. இந்த ஊறின பச்சைப்பயிறு இதில் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த அருமையான தோசை பண்ண போகிறோம். இப்போ இது அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை இந்த பச்சைப்பயிரோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓட்ஸை ஒரு பவுலில் சேர்த்து விட்டு ஒரு வாட்டி தண்ணி விட்டு அலசி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 to 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஓட்ஸ் ஊறி இங்கே ரெடியாக இருக்குது. இதை நம்ம பச்சைப்பயிரோடு சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஊறின பச்சைப்பயிரை முழுமையாக அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற ஓட்ஸையும் சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி, 1 இன்ச்சு பீஸ் இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகா. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். கூடவே பொடிச்ச பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஏன்னா பருப்பு நிறையா சேர்த்து செய்கிற இந்த தோசைக்கு இந்த பெருங்காயம் ரொம்ப மஸ்ட்டு. வாசனையும் நல்லாயிருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நீ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். மாவு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் உப்பு போட்டு விட்டு ஒரு சுற்று ஓட்டி எடுத்துட்டோம்னா நல்லா அந்த உப்பு கலந்துரும். ஸோ நான் இங்கே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நல்லா ஒரு சுற்றி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிருச்சு. எல்லாமே கலந்தாச்சு. இனி நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு புளிக்கணும்னாலாம் அவசியம் இல்லை. அரைச்ச உடனே தோசை செய்யலாம். ஸோ ஊறின பச்சைப்பயிறு ரெடியாக இருந்தால் நம்ம அடுத்த 10 நிமிஷத்தில் இந்த மாவை அரைச்சிட்டு நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மாவு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தோசைக்கு மேலே தூவறக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக துருவி வச்ச கேரட், கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் மேலே தூவி விட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட. நிறைய வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் ஒரே பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரே பவுலில் சேர்த்து நல்லா கலந்தெடுத்து வச்சுக்கலாம். ஸோ தோசை ஊற்றி மேலே இதெல்லாம் தூவி சுட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும். நான் இங்கே ஒரே பவுலில் இந்த வெங்காயம், கேரட், கொத்தமல்லி எல்லாம் கலந்தெடுத்து வச்சாச்சு. இங்கே ஸ்டவ்வில் தோசை தவா வச்சாச்சு. நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பச்சைப்பயிறு தோசை ஊற்றிடலாங்க. நல்லா ஒரு ஃபுல் கரண்டி மாவு எடுத்து தோசை கல்லில் சென்டராக ஊற்றி விட்டு லைட்டாக மட்டும் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அந்த தோசையோட சென்டரில் நம்ம கலந்து வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா சுற்றிலையும் நடுவுலையும் எண்ணெய் தெளித்து விட்டு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடணும். நம்ம இந்த தோசையை இப்படி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி நல்லா அந்த வெங்காயம்லாம் மேலே தூவியும் செய்யலாம்.
ப்ளெயினாகவும் செய்யலாம், சன்னமாகவும் ஊற்றிக்கலாம், அது உங்கள் சௌகரியம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா பொறுமையாக வேகட்டும். 1-2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இனி அந்த சைடும் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுட்டு நம்ம திருப்பி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான பச்சைப்பயிறு ஓட்ஸ் தோசை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு சத்தான தோசை, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த தோசையும் சுட்டுடலாங்க. இங்கே நல்ல சூடான தோசைக்கல்ல ஒரு கரண்டி மாவு ஊற்றுறோம். லைட்டாக மட்டும் இப்படி தேய்ச்சி விட்டுக்கிறோம். நான் இங்கே ஊத்தப்பம் மாதிரி செய்கிறேன். இதே தோசையை நீங்கள் மெலிசாக சன்னமாகவும் செய்யலாம். நடுவில் இந்த வெஜிடபிள்ஸை தூவியாச்சு. சுற்றிலையும் நடுவுலையும் எண்ணெய் விட்டு நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ பொறுமையாக கொஞ்சம் வேக விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வெந்ததுக்கப்புறமா இப்படி நம்ம பொறுமையாக திருப்பி போட்டு அந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துப்போம். பாருங்கள், இப்போ திருப்பி பார்க்குறோம். நல்லா அந்த காய்கறிகளும் வெந்துருச்சு, தோசையும் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான சத்தான பச்சைப்பயிறு ஓட்ஸ் தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு ஓட்ஸும் சேர்த்துருக்கிறதால நிறைய ப்ரோட்டீன் சத்தும் நார் சத்தும் இந்த தோசையில் இருக்குது. கூடவே நிறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்குறோம், நல்ல ஸ்பைசஸ் சேர்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்தியாக சமைக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு, ஹெல்த்தியான டயட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ரெசிபி. வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கூட எந்த சட்னி சாம்பாரும் வைக்கலாம். நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது கத்திரிக்காய் கடையல் சட்னி. இதுவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. மிஸ் பண்ணாமல் இந்த தோசையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.